வணக்கம். ஒரு தலைவர் கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரே கட்சி ஒரே சின்னம்னு வாழ்ந்தவர். ம் விஸ்வாசத்துக்கு மறுபெயர்னு கூட அவரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு எதிர்க்கட்சிக்கு போறாருன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய காரணம் இருக்கணும். ஆமா, இது சாதாரண கட்சி தாவலா இல்ல அதுக்கும் மேலையா? நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்களின்படி நாம இன்னைக்கு பேச போறது அதிமுகவின் மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் பத்தி தான். சரி. பல தசாப்த காலமா அதிமுகவின் தூணா இருந்தவர் திடீர்னு தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கார். இந்த திடீர் முடிவு ஏன் தமிழ்நாட்டு அரசியலே உழுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். கண்டிப்பா. இந்த ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்க நாம செங்கோட்டையனோட கடந்த காலத்தை பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி? ஏன்னா அவரோட கடந்த காலம்தான் இந்த நிகழ்கால முடிவோட கணத்தை நமக்கு முழுசா புரிய வைக்கும். விசுவாசம்னு பேரெடுத்த ஒருத்தர் அந்த விசுவாசத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு முடிவை எடுக்கும்போது அதுல ஏதோ பெரிய அரசியல் கணக்கு இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் அதிமுகவோட எல்லா முக்கியமான கட்டங்கள்லயும் கூடவே இருந்த ஒருத்தரோட இந்த பயணத்தை உங்க ஆதாரங்களை வச்சு நாம விரிவா பார்ப்போம். முதல்ல உங்க ஆதாரம் இவரை அதிமுகவின் அசைக்க முடியாத தூண்னு சொல்லுது. இது வெறும் வார்த்தை அலங்காரம் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. இதுக்கு உண்மையான அரசியல் அர்த்தம் என்ன? ஒரு கட்சியில் தூண் அப்படிங்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? நல்ல கேள்வி. தூண் அப்படிங்கிறது வெறும் சீனியாரிட்டியை வச்சு வர்ற வார்த்தை இல்ல. கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதோட எல்லா ஏற்ற இறக்கங்களையும் பார்த்தவர் அவர். ஓஹோ. எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சப்போ அது ஒரு பெரிய அரசியல் சூதாட்டம். அப்போ எம்ஜிஆரோட மக்கள் செல்வாக்க நம்பி அவரோட கைகோர்த்த விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள்ல செங்கோட்டையனும் ஒருத்தர். அப்போ அஸ்திவாரத்துல இருந்தே கூட இருந்திருக்காரு. ஆமா, அதனால அவர் கட்சியின் அடித்தளத்தோட நேரடி தொடர்புடையவர். சரி, அப்போ தொடக்கத்துல இருந்தே கூட இருந்தது மட்டும்தான் காரணமா? அது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் வந்த அரசியல் புயல்கள் தான் அவரோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. கட்சி பிளவுபட்ட நேரங்கள், ஆட்சி போன சமயங்கள், ஜெயலலிதா சந்திச்ச நெருக்கடிகள். ஆமா, எல்லா நேரத்திலயும் அவர் கட்சிக்கு ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸா இருந்திருக்காரு. பலர் பேர் கட்சி மாறி போன பொழுதும் இவர் அசையாம நின்னாரு. அதனாலதான் இத்தனை வருஷ விசுவாசத்துக்கு பிறகு வர்ற இந்த விலகல் ஒரு சகாப்தத்தோட முடிவா பார்க்கப்படுது. இது வெறும் ஒரு எம்எல்ஏ கட்சி மாறுற விஷயம் இல்ல. நீங்க சொல்றத காத்தா அந்த விசுவாசத்துக்கு உண்மையான சோதனை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதானே வந்திருக்கணும். மிகச் சரியான புள்ளி. அப்போ கட்சி ரெண்டா உடைஞ்சப்போ ஜெயலலிதா அணி ஜானகி அம்மா அணின்னு பிரிஞ்சப்போ இவரோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அதுதான் அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி யார்கிட்ட போகணும் ஒரு பெரிய குழப்பம். ஆமா, பல மூத்த தலைவர்களே தடுமாறினாங்க. பல மூத்த தலைவர்கள் கூட ஜானகி அம்மா பக்கம் போயிட்டாங்க. ஆனா செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் தலைமை பண்பை நம்பி அவர் பக்கம் நின்ன மிகச்சில சீனியர் தலைவர்கள்ல ஒருத்தர். உங்க ஆதாரம் அவர் ஒரு முக்கிய பங்காற்றினாருன்னு சொல்லுது. ஆனா அது ரொம்ப பொதுவான வார்த்தையா இருக்கு. அவர் உண்மையிலேயே என்ன செஞ்சார்? ஒரு ஆதரவாளரா மட்டும் இருந்தாரா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. அவர் வெறும் ஆதரவாளர் இல்ல. உங்க ஆதாரம் அவரை ஒரு வியூக வகுப்பாளர்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஓ, அப்படியா? கட்சி ரெண்டா உடைஞ்சு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டப்போ ஜெயலலிதா அணிய களத்திலிருந்து வழிநடத்தினதுல அவருக்கு பெரிய பங்கு இருந்துச்சு. தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறது, தேர்தல் வேலைகளை பாக்குறது. ஆமா, தேர்தல் வேலைகள், சட்ட போராட்டத்துக்கு தேவையான வேலைகளை செய்யறதுன்னு ஒரு தளபதி மாதிரி செயல்பட்டார். அந்த நெருக்கடியான நேரத்துல அவர் கொடுத்த ஆதரவு தான் பிற்காலத்துல ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில அவரோட இடத்தை ரொம்ப பலமாக்கிருச்சு. ஓகே, அப்போ நெருக்கடியான நேரத்துல சரியான பக்கம் நின்னது, களத்துல வேலை செஞ்சது, இதுதான் அவருக்கு வெற்றி வியூகங்களோடு தொடர்புடையவருங்கிற பேரை வாங்கி கொடுத்திருக்கு. நிச்சயமா, அரசியலுங்கிறது சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறது தானே. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியின் எதிர்காலம் ஜெயலலிதா கையில தான் இருக்குன்னு அவர் கணிச்சது அவரோட அரசியல் கணக்கீட்டு திறனை காட்டுச்சு. சரி. தேர்தல்கள்ல வியூகம் வகுக்கிறதுல, பிரச்சாரங்களை வழி நடத்துறதுல அவருக்கு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அவரோட பெயர் வெற்றிகளோட இணைச்சு பார்க்கப்படுது. சரி, இவ்ளோ பெரிய வரலாறு, இவ்ளோ பெரிய பின்னணி இருக்கிற ஒருத்தர் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதுவும் கரெக்டா 2026 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிற இந்த நேரத்துல. இதுல ஏதோ பெரிய கணக்கு இருக்குன்னு நல்லா தெரியுது இல்லையா? உங்க ஆதாரம் கேக்குற முதல் கேள்வி, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா, அதாவது ஒரு சரியான அரசியல் ஆட்டமா? இது ஒரு ஆட்டம் தான். ஆனா யாருக்கு இது சரியான ஆட்டம்ங்கிறது தான் இங்க கேள்வி. செங்கோட்டையனுக்கா இல்ல அவரை உள்ளே கொண்டு வந்த டிவிகே கட்சிக்கா?
2 பேருக்குமேவா? செங்கோட்டையனோட கடந்த காலத்தை பார்த்தா இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவா இருக்க வாய்ப்பே இல்ல. இது ஒரு ஆழமான கணக்கீட்டோட விளைவு. டிவிகே கட்சிக்கு இது வெறும் ஆள் சேர்ப்பு இல்ல. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது டிவிகேக்கு இது அதிமுகவின் கோட்டையா கருதப்படுற மேற்கு மண்டலத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு சாவிய கையில எடுத்த மாதிரி. ஓஹோ. செங்கோட்டையின் மூலமா அந்த பகுதியோட பாரம்பரிய அதிமுக வாக்குகளை நேரடியா உடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. ஒரு அனுபவம் வாய்ந்த, மக்கள் அறிந்த, அமைப்பு ரீதியா பலம் வாய்ந்த ஒரு தலைவர் வர்றது ஒரு புது கட்சிக்கும் மிகப்பெரிய பலம். செங்கோட்டையனுக்கு இதனால என்ன லாபம்? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அதிமுகவுல தனக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். இது அவரோட அரசியல் வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்துல ஒரு புது தொடக்கமா இருக்கலாம். நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரிதான். ஆனா இத வேறொரு கோணத்துல பார்த்தா, இத்தனை வருஷம் அதிகாரத்துல இருந்த ஒருத்தர் இப்போ கட்சி கொஞ்சம் பலவீனமா இருக்கும்போது வெளியேறத சிலர் சந்தர்ப்பவாதம்னு சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா அந்த விமர்சனம் வரும். அது அரசியல்ல இயல்பு. ஆனா அவரோட பார்வையில இது சந்தர்ப்பவாதமா இல்லாம ஒரு அரசியல் தற்காப்பு நடவடிக்கையா இருக்கலாம். தற்காப்பா? அதாவது மூழ்க போற கப்பல்ல இருந்து வெளியேறதா அவர் நினைக்கலாம். அதிமுகவோட இப்போதைய தலைமை அல்லது செயல்பாடுகள் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்கலாம். எது சரி எது தவறுன்னு கடைசியில வாக்காளர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்ததா அதிமுகவின் உள் விவகாரங்களுக்கு வருவோம். உங்க ஆதாரத்தின்படி அதிமுகவோட உள்ளக அரசியல் எப்போதுமே கணிக்க முடியாதது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அது அப்படிதான். ஆமா. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் தலைவர் வெளியேறது கட்சியை எப்படி பாதிக்கும்? அதிமுக இது மாதிரி எத்தனையோ வெளியேற்றங்களை பார்த்த கட்சி தானே. இது உண்மையிலே அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க ஏக்குறது சரிதான். அதிமுக பல வெளியேற்றங்களை பார்த்த கட்சி தான். ஆனா இந்த வெளியேற்றம் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா செங்கோட்டையன் கட்சியின் அடித்தளத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டவர். அதனால இவரோட விலகல் கட்சியில திருப்தி இல்லாம இருக்கிற மத்த தலைவர்களுக்கு ஒரு சமிக்ஞையா, ஒரு சிக்னலா இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு சிக்னல்? இனி இங்க இருந்தா எதிர்காலம் இல்ல, வெளியேயும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியே இது கடத்த வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்துமா? அதாவது ஒருத்தர் வெளியே வந்தா அவரை பார்த்து மத்தவங்களும் வரிசையா வெளியே வருவாங்களான்னு கேக்குறீங்க இல்லையா? ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி. அதேதான். இது ஒரு தொடர் விலகல்களுக்கு வழிவகுக்குவாங்கிறது தான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி. ஜெயலலிதாவுக்கு பிறகு தொடர்ந்து நிலவி வர்ற தலைமை பிரச்சனைகளை இது இன்னும் தீவிரமாக்கலாம். ஒரு மூத்த தலைவரை தக்க வைக்க முடியாத தலைமை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் பிரஸ்துத தலைமை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால இது வெறும் ஒரு ஆள் குறைஞ்ச கணக்கில்ல, இது கட்சியின் மனோபலத்தை பாதிக்கிற விஷயம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இறுதியா தமிழ்நாட்டின் அரசியல் முக்கோணத்துக்கு வருவோம். டிவிகே, அதிமுக, திமுக. இந்த ஒரே ஒரு நகர்வு இந்த அதிகார சமநிலையை எப்படி மாத்தும்? யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இதுல பல அடுக்குகள் இருக்கு. நேரடி லாபம் டிவிகேக்கு. ஒரு மூத்த வியூகவாதி கிடைக்கிறது மூலமா அவங்க பலம் அடையறாங்க. செங்கோட்டையனோட அனுபவம் உங்களுக்கு உதவும். பெரிய உதவியா இருக்கும். நேரடி நஷ்டம் அதிமுகவுக்கு. ஒரு மூத்த தலைவரை இழக்கிறது மூலமா அமைப்பு ரீதியா அவங்க பலவீனமாகறாங்க. குறிப்பா மேற்கு மண்டலத்துல அவங்களோட வாக்கு வங்கிக்கு ஒரு பெரிய சேதாரம் ஏற்படலாம். சரி, திமுகக்கு இதனால என்ன தாக்கும்? திமுகவுக்கு இது ஒரு மறைமுகமான நன்மை. ஏன்னா அவங்களோட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பலவீனமாகுது. அதிமுகவோட வாக்கு வங்கி சிதறும்போது அது ஆளும் கட்சிக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். எதிர்க்கட்சி ஓட்டுகள் பிரிஞ்சா ஆளுங்க கட்சிக்கு லாபம் தானே? அதேதான். எதிர்க்கட்சிகளோட வாக்குகள் பிரிஞ்சா அது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தானே சாதகம். அதனால திமுகவுக்கு இது ஒரு நல்ல செய்திதான். ஆனா அதிமுக ஓட்டுகள் பிரிஞ்சா அது பாஜக போன்ற மற்ற கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்காதா? அவங்களும் அந்த இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்களே. நிச்சயமா அந்த வாய்ப்பு இருக்கு. அதிமுக பலவீனமாகறதால உருவாகிற அந்த வெற்றிடத்தை டிவிகே, பாஜக போன்ற கட்சிகள் கடுமையா முயற்சி பண்ணும். ஆனா செங்கோட்டையன் டிவிகேல இணைஞ்சிருக்கிறது அதிமுகவோட பாரம்பரிய வாக்குகளை திமுகவுக்கோ பாஜகவுக்கோ போக விடாம நேரடியா டிவிகே பக்கமா திருப்புறதுக்கான ஒரு முயற்சி. அதனால இந்த ஒரு நகர்வு 2026 தேர்தலை நோக்கிய அரசியல் களத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது. அப்போ ஒரு மும்முனை போட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதிமுக திமுகங்கிற இருமுனை போட்டிங்கிற நிலை மாறி ஒரு மும்முனை போட்டி உருவாகிறதுக்கான முதல் படி இதுவா இருக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தனி நபரோட முடிவு ஒரு மாநிலத்தோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற சக்தியா மாறுது. தமிழ்நாட்டு அரசியலோட சுவாரஸ்யமே இதுதான் நினைக்கிறேன். ஆமா. தமிழ்நாட்டு அரசியல்ல தனிநபர் ஆளுமைகளுக்கு எப்போதுமே ஒரு பெரிய இடம் உண்டு. ஒரு தலைவரோட விலகல்ங்கிறது வெறும் ஒரு எண்ணிக்கை குறையறதில்ல. அது ஒரு சித்தாந்தத்தோட, ஒரு விசுவாசத்தோட அடையாளச்சரிவு. ஒரு மனரீதியான அடி இல்லையா? ஆமா. ஒரு கட்சிக்கு இது ஒரு பெரிய மனரீதியான அடி.
இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா செங்கோட்டையன் ஒரு சாதாரண எம்எல்ஏ இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. திமுகவிலிருந்து எம்ஜிஆரோட வந்தது, ஜெயலலிதாவுக்கு நெருக்கடியான நேரத்துல கை கொடுத்ததுன்னு அதிமுகவோட எல்லா முக்கிய தருணங்கள்லயும் அவர் இருந்திருக்கார். ஆமாம். இப்போ தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி டிவிகேல இணைஞ்சிருக்கிறது அரசியல் களத்தை மறுசீரமைக்கிற ஒரு பெரிய திட்டமிட்ட நகர்வு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா விசுவாசத்துக்கு பேர் போன ஒரு மனிதர் அந்த விசுவாசத்தையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது தனிப்பட்ட அதிருப்தியா இருக்கலாம். இல்ல அதிமுகவோட எதிர்காலம் மேல அவருக்கே நம்பிக்கை இல்லாம போயிருக்கலாம். ஆமா. ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கீடு இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த நகர்வு கட்சிகளை எப்படி பாதிக்குதுன்னு நம்ம விவாதிச்சோம். அதிமுக பலவீனமாகுது, டிவிகே பலமாகுது, திமுகவுக்கு மறைமுகமா நன்மை கிடைக்கலாம். சரி. ஆனா செங்கோட்டையனோட இந்த முடிவு தமிழ்நாட்டு வாக்காளர்களை பத்தி என்ன சொல்லுது? எம்ஜிஆரோட எழுச்சி காலத்துக்கு பிறகு நாம பார்க்காத ஒரு அடிப்படையான வழியில தமிழ்நாட்டின் அரசியல் காற்று திசை மாறுதுன்னு அவர் நம்புறாரா? அந்த மாற்றத்தின் முதல் அலை தான் அவர் நினைக்கிறாரா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.